இப்போ முன்னாடிலாம் வந்து கழிவறை கிடையாது. ஒரு 30, 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலான வீடுகள்ல கழிவறைங்கிறதே கிடையாது. எல்லாருமே காட்டுப்புறமா தான் போவாங்க. அதுக்காகவே இந்த சீமகரி வெளியில தான் வந்து மலம் கழிப்பார்கள். அப்போ வந்து நெறைய பச்சையா உணவ சாப்பிட்டாங்க நெறையா. தக்காளி பழத்தெல்லாம் பச்சையா சாப்பிட்டாங்க. அப்ப தக்காளி பழமும் அருமையா இருந்தது. இன்னைக்கு அந்த தக்காளி பழத்தையே தொலைச்சுட்டானுங்க. புதுசா நான் ஏதாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி, இயற்கையான தக்காளி பழம் இருக்குல்ல, அது நமக்கு கிடைச்சு அது வந்து இன்னைக்கு தொலைச்சுட்டானுங்க. நாட்டு தக்காளி அது இங்க இல்லவே இல்ல. சின்ன வயசுல நாங்க பார்த்த அந்த நாட்டு தக்காளி பழம், பார்த்தாலே பச்சையா சாப்பிடணும்னு தோணும். அந்த செடியில இருக்கிற அந்த தக்காளி பழத்த பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கும். பெருசா அப்படியே ரோஸ் கலர்லயும் இருக்கும், சிவப்பு கலர்லயும் இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கும். அந்த தக்காளி பழத்தெல்லாம் காணோம். அந்த தக்காளி பழத்தெல்லாம் அந்த காலத்தில பச்சையா சாப்பிட்டாங்க. வெள்ளரிக்காவ பச்சையா சாப்பிட்டாங்க. சுரைக்காவ, கோவக்காய, கோவை பழத்த இப்படி பச்சையா சாப்பிடும்போது, திறந்த வெளியில் மலம் கழித்தார்கள். திறந்த வெளியில் மலம் கழிக்கும்போது அந்த மலத்தில் அந்த விதைகள் திறந்த வெளிகளில் காட்டுச் செடியாக வளர்வதுண்டு. தக்காளி பழம், கத்திரிக்காய், கத்திரி செடி, வெண்டைக்காய் செடி, வெள்ளரிக்காய் செடி, வெள்ளரிக்காய் கொடி, சுரைக்காய் கொடி இந்த மாரி காட்டுச் செடிகளாக அன்னைக்கு நெறைய செடிகள் இருந்தது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் சமைச்சு சமைச்சு சாப்பிடுறதுனால, அன்னைக்கு சமைச்சு சாப்பிடுறது ரொம்ப கம்மியா இருந்தது. ஒரு வேளை மட்டும் சமைச்சு சமைச்சு சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வந்து பச்சையாவும் சாப்பிடுவாங்க. காட்டுகள்ல போய் தேடுவாங்க. கோவை பழத்த சாப்பிடுவாங்க. காட்டுப்புறத்தில போய் தேடி அங்க கிடைக்கிற இதெல்லாம் சாப்பிடும்போது, தக்காளி பழத்த பார்த்தாலே பச்சையா சாப்பிடணும்னு தோணும். வெண்டைக்காய் பார்த்தாலே பச்சையா சாப்பிடும். அதனால என்னாகும்னா, மலத்தில வந்து அந்த மனிதர்கள் கழிக்கக்கூடிய மலத்தில அதன் விதைகள் இருந்தது. அந்த விதைகள் காடுகளில் செடிகளாக முளைத்தது. இன்னைக்கு நாம வந்து சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம். அதுபோல கழிவறையில் மலம் கழிக்கிறோம். சமைச்சு சாப்பிட்டாலே அந்த விதைகள் திரும்ப முளைக்காது. நீ மலம் திறந்த வெளியில் மலம் கழித்தாலும் அந்த விதைகள் முளைக்கவே முளைக்காது. அதனால வந்து அப்புறம் வந்து கழிவறையில் மலம் கழிக்கிறோம். கழிவறையில் மலம் கழிப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதனால ஏற்படுற பாதிப்பு என்னன்னா, எதுவுமே காட்டு செடியா வர்றது கிடையாது. அதனால காடுகள்ல போய் உணவை தேடுகிற வழக்கமே இல்ல. அந்த காலத்துல வந்து ஒரு காட்டு செடி காடுகளில் போய் உணவை தேடுகிற வழக்கம் அன்னைக்கு இருந்தது. ஏன்னா ரொம்ப வறுமையாவும் இருக்கும். வீட்டிலேயே போதுமான உணவு கிடைக்காது. அப்படி இருக்கும்போது, இந்த காடுகளில் உணவை தேடுகிற வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. சிறுவர்களிடம் இருந்தது, பெரியவர்களிடம் இருந்தது. அதனால காடுகளில் உள்ள செடிகள் என்ன? அதுக்கான பேர்லாம் தெரியும். ஒவ்வொரு இது வந்து முருங்க வத்தல், முருங்கைக்காய், முருக்கங்காய்ன்னு சொல்லுவாங்க. முருங்கை வேற, முருக்கங்காய் வேற. அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காடுகள்ல தான் கிடைக்கும். அது மாதிரி கோவை பழம் காடுகள்ல போய் நாங்க எடுத்து சப்பாத்தி கள்ளி பழம் சாப்பிடுவோம். இந்த மாரி தக்காளி செடிய பிடுங்கிட்டு வந்து காடுகள்ல வளர்ந்திருக்கிற தக்காளி பழ செடிய பிடுங்கிட்டு வந்து வீட்ல வந்து நடுவோம். கத்தரி செடி காடுகள்ல முளைச்சிருக்கும். எப்படின்னா மனிதர்கள் சாப்பிட்ட அந்த தக்காளி பழம் காட்டு செடியா வளர்ந்திருக்கும். கத்திரிக்காவ யாரும் பச்சையா சாப்பிட மாட்டாங்க. அத சமைச்சு தான் சாப்பிடுவாங்க. அதனால அது காட்டு செடியா வளர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. இந்த மாரி காடுகளில் வந்து வெள்ளரிக்காய் பறிச்சுட்டு வருவாங்க. காரணம் என்னன்னா, வெள்ளரிக்காய் பச்சையா சாப்பிட்டுருப்பாங்க. அங்க மலம் கழிச்சிருப்பாங்க. அந்த மலத்தில வந்து வெள்ளரி விதைகள் இருந்திருக்கும். அது வந்து காட்டு செடியா காட்டு கொடியாக வளர்ந்திருக்கும். இந்த மாரி ஒரு வாழ்க்கை முறை. அப்ப நம்ம இன்னைக்கு சமைச்சு சமைச்சு சாப்பிடுறோம். எத எடுத்தாலும் சமைச்சு சாப்பிடுறது. பச்சையா சாப்பிடுறதே கிடையாது. அதுபோல கழிவறையில் மலம் கழிப்பது. இதனால ஏற்பட்ட இன்னொரு பக்க விளைவு. என்ன தீமை அப்டின்னா, காட்டு செடிகளாக நமக்கு கத்தரியோ, வெண்டைக்கோ, தக்காளியோ எதுவுமே முளைப்பதில்லை. அதனால நம்ம காடுகளில் உணவை தேடுவதும் இல்ல. காடுகள் என்பது நமக்கு ஒரு காடுகளில் அங்க நம்ம எதுவும் தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அங்க உள்ள செடி. அந்த மாரியான ஒரு பாதிப்பும் நமக்கு இருக்கு. அதனால வந்து இயற்கையோடு இணைந்து வாழும் பொழுது, என்னலாம் நடக்கும்? எல்லாரும் மனுஷங்க பச்சையா சாப்பிட்டே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல. அப்போ வந்து பச்சையா சாப்பிட்டா தான் ஆரோக்கியமா இருக்கும். செரிமானம்லாம் சூப்பரா நடக்கும். நம்ம சமைச்சு சமைச்சு நம்ம சாப்பிடுறதுனால தான் செரிமான குறைபாடு ஏற்படுது, மலச்சிக்கல் ஏற்படுது, உடல் பருமன் ஏற்படுது, நோய்கள் ஏற்படுகிறது. அப்ப இதற்கு ஒரே தீர்வு காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும். மாமிசத்த பச்சையா சாப்பிட முடியாது. அத சமைச்சு சாப்பிட்டாலே அது மாமிசமா இருந்தாலும், காய்கறியா இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டா நோய் தான் வரும். மாமிசம் நமது உணவும் கிடையாது. அத நம்ம சாப்பிடவும் கூடாது. அப்போ காய்கறிகளை நாம் பச்சையாக சாப்பிடும் பொழுது, எதிர்காலத்தில 2040க்கு அப்புறம் வரப்போற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் காய்கறிகளை பச்சையாக சாப்பிடும் பொழுது, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதே நேரத்தில நீங்க வந்து மலம் கழிக்கும்போது, அந்த மலத்தில் அதன் விதைகள் இருக்கும். நாம சாப்பிடுற காய்கறிகளோட விதை, வெள்ளரிக்காவோட விதை, தர்பூசணியோட விதை, அ அப்புறம் வந்து அதெல்லாம் காடுகளில் முளைக்க ஆரம்பித்துவிடும். அப்போ அ காடுகள் கூட உங்களுக்கு உணவை தருகிற ஒரு ஒரு தன்மைக்கு மாறிவிடும். காடுகளில் கூட நீங்கள் தேட ஆரம்பித்துவிடும். உணவை தேட ஆரம்பிக்கிற ஒரு வழக்கம். அதுவும் சுவாரஸ்யமானது தானே. எல்லாமே நாம உற்பத்தி பண்ணணும் அப்படின்லாம் இல்லாம, காடுகளிலும் போய் நம்ம உணவை தேடலாம். நம்ம வயிற்று பசிய அது போக்கும். என்னுடைய தோட்டத்தில் இன்றைக்கான உணவு எனக்கு இல்லை என்றால், நான் காடுகளில் சென்று தேடிக்கொள்கிறேன். காடுகளுக்கு செல்லும்போது எனக்கு அங்க தக்காளி பழம் கிடைக்கலாம், வெள்ளரிக்காய் கிடைக்கலாம், சுரைக்காய் கிடைக்கலாம். காரணம் என்னது அப்படின்னா, 2040க்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஒரு தற்போதுள்ள இயந்திர அறிவு ஃபெயிலியர் ஆயிடும். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில நீங்க வந்து பச்சையா சாப்பிடுவீங்க. அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும். அங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு தீப்பெட்டி கூட கிடைக்காது. எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும். மின்சாரம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடும்.
பள்ளிக்கூடம் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ நடந்து தான் போவாங்க. போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. உங்களுக்கு உப்பு கிடைக்காது. அதனாலேயே சமைச்சு சாப்பிட்ற வழக்கம் அடியோடு நின்றுவிடும். அது மாதிரி தீப்பெட்டியும் கிடைக்காது. அதனாலேயும் சமைச்சு சாப்பிட முடியாது பெரும்பாலும். அப்போ பச்சையா தான் சாப்பிடுவோம். பச்சையா சாப்பிடுவது அதுவே நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் மாதிரி ஆயிடும். அப்படி பச்சையா சாப்பிடும்போது வெளியேற்றப்படுகிற மலத்தில் என்ன இருக்கும்? அந்த தக்காளி விதை இருக்கும். என்னெல்லாம் நம்ம பச்சையா சாப்பிட்றோமோ அதனுடைய விதைகளெல்லாம் அந்த மலத்தில் இருக்கும். நம்ம தர்பூசணி சாப்பிடும்போது கூட அந்த விதைகள கடிக்காம முழுங்கணும். அது மலத்தில் வெளியேறிவிடும். விதைகள செரிமானம் செய்யாது நம்ம உடம்பு. மலத்தில் வெளியேறிவிடும். அப்ப அந்த மலத்தில் அங்கேருந்து தர்பூசணி கொடி முளைக்க ஆரம்பிச்சுரும். இப்படி எதிர்காலம் மனித வாழ்விடங்கள், காட்டுச் செடிகள். அந்த காட்டு செடிகள் கூட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டத்தக்காளி பழம். குட்டத்தக்காளி பழம் சாப்பிட்டா, பச்சையா சாப்பிட்டாக்கா, அது மலம் கழிக்கும்போது, அப்புறம் குட்டத்தக்காளி பழம் அங்கங்க முளைக்க ஆரம்பிச்சுரும். காட்டு செடியாக முளைக்க ஆரம்பிச்சுரும். அப்ப அந்த வகையிலேயும் நமக்கு உணவு பூர்த்தி செய்யப்படுகிறது. இதெல்லாம் நம்ம